எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாரீ ட்ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆன் ஸ்பாட் சாரீ ட்ரேப் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக புரியும். இந்த சாரீ ட்ரேப்பிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு பட்டு சாரீலாம் எடுக்கல, நார்மல் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்துட்டு எப்படி பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக வந்துட்டு ட்ரேப் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பல்லு ப்ளீட் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம நார்மலாக வந்து சாரீ ட்ரேப் பண்ணும்போது எப்படி டக்கின் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டாக உங்களோட சென்டர் ஆஃப் பாடியில் நீங்கள் டக்கின் பண்ணாதான் உங்களுக்கு சென்டர் ப்ளீட் வந்து நிறையவே வரும். இன்கேஸ் நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரைட்டில் திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் வந்து சிக்கும் நடக்கும்போது. உங்களோட சென்டர் ஆஃப் பாடியில் டக்கின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பல்லு ப்ளீட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பல்லு ப்ளீட்டில் நமக்கு எப்பவுமே ஒரு நாட் கொடுத்துருப்பாங்க. அந்த நாட் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட் செட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர ரெஸ்ட் ஆஃப் தி ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு ப்ளீட்ஸ் கொஞ்சம் நிறைய வரும். இதில் வந்து நான் நிறைய ப்ளீட்ஸ்லாம் வந்து செட் பண்ண போகிறதில்ல. மோர் இல்லை 7 இந்த மாதிரி 8 அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி தான் அரேஞ்ச் பண்ணுறது. உங்களோட ஷோல்டரில் போட்டே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அந்த மாதிரினா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹேங்கர்லேயோ இல்லை சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரில் போட்டுமே ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணும்போது ஈவனாக இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட் எப்போவுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், ரீசைசிங் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே வெளியில் வராத மாதிரி, அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வராத மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஒன்று ஒன்றா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் இதெல்லாம் எடுத்து பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, ஆன் ஸ்பாட்டில் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் தான். இப்போ நான் வந்துட்டு பின் பண்ண போகிறேன். ஸோ பின் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் ஒரு 2 பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹைட் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹைட்டை நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களோட முட்டிக்கால் கீழே வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே ரொம்ப ஈவனாக வந்துட்டு நீங்கள் செட் பண்ணணும். பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளவுஸ்க்கு க்ளோஸாக நீங்கள் பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சைடு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளின மாதிரி நீங்கள் பின் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் எல்லா ப்ளீட்ஸுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டில் வர ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நல்லா இந்த மாதிரி உங்கள் பாடியில் டைட்டாக கொண்டு வாங்க. உங்கள் பாடிக்கு முன்னாடி டைட்டாக கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு இந்த பார்டரை நீங்கள் உங்களோட இன்ஸ்கர்ட்டில் டைட்டாக பின் பண்ணிவிடுங்க. எப்போவுமே நீங்கள் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சாதான் மற்றது எல்லாமே ரொம்ப நீட்டாக வரும். இப்போ என்னோட பார்டரை வந்துட்டு இன்ஸ்கர்ட்டில் டைட்டாக பின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளீட்டை சைட் ப்ளீட் செட் பண்ண போகிறேன். சைட் ப்ளீட் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி புல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஒரு 3லேருந்து 4 ப்ளீட் செட் பண்ணால் போதும். அப்படியே அந்த பார்டரோட சேர்ந்த மாதிரி உங்கள் இன்ஸ்கர்ட்டில் வந்து ரொம்பவே டைட்டாக நீங்கள் பின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம். பின் பண்ணும்போது டபுள் லாக் பின் மாதிரி பண்ணுங்கள், சிங்கிளாக பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு டைட்னஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து நான் சென்டர் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா நிறைய வரும், இல்லை பெருசாக வச்சிங்கன்னா கம்மியாக தான் வரும். இன்கேஸ் நீங்கள் குண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு சாரீ ரொம்ப சின்னதாக இருக்குது சுத்த அளவு அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறையா வரும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா உதறி விட்டுட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே இந்த லாஸ்ட் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த லாஸ்ட் ப்ளீட்டை மட்டுமே நல்லா தாராளமாக பெருசாகவே வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சைடில் வந்து இழுத்த மாதிரி இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்க பாருங்கள். 1 by 1 தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பின் குத்திக்கோங்க. அப்போ தான் கலையாமல் இருக்கும். பின் குத்துனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ளீட்டை கொஞ்சம் நெருக்கமாக வச்சோ இல்லை ப்ராடாக வச்சோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டக்கின் பண்ணிக்கலாம். டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து டக் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது பட்டு சாரீ இல்லைன்றதுனால இந்த மாதிரி சாரீஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஸ்டைலில் பறந்துக்கிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் அடிச்சிருந்தா மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்னஸ் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு நடந்து போகும்போது காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பறந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ. ஸோ ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வியர்க்காக வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து வியர் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு சாரீ. ஸோ இந்த சாரீ வந்துட்டு உங்களுக்கு சென்டர் ப்ளீட்லாம் வந்து ஆன் ஸ்பாட்டில் ட்ரே பண்ணும் போது உங்களுக்கு கீழே அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த கீழே அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே நீங்கள் கையிலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈவனாக வந்துடும். அண்ட் அதே மாதிரி ஆன் ஸ்பாட் ட்ரேப்பில் மோஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இந்த சாரீ வந்து ரொம்ப சில்கியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் ப்ளீட்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணாலுமே 1-2 ப்ளீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிக்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். அந்த மாதிரி சில இம்பர்ஃபெக்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வந்து சாரீ வந்து எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணும் போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். அதுதான் உண்மையான ஒரு விஷயமே. என்ன தான் ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணாலுமே இந்த ஆன் ஸ்பாட் ட்ரைப் வந்து அது தனி அழகு தான். ஸோ நீங்களுமே வந்துட்டு ஆன் ஸ்பாட்டில் மோஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டான சாரீ, கட்டவே முடியாத சாரீன்றது மட்டும் அதை ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டாலே போதும். ஸோ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் வந்து ப்ரீ ப்ளீட்டிங்காக போட்டிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இந்த சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் வந்து ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்குமே சாரீ இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி என்னோட ட்ரைப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸுக்கு நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சாரீ கட்டவே தெரியாதுன்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லின்றதுனால என்னோட வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.